ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம குக்கிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நிறைய சேனலில் குக்கிங் டிப்ஸ் வந்தாலும் நம்ம சேனலில் டிப் வந்தால் சூப்பராக இருக்கும்ல. டிப் நம்பர் 1, வெண்டைக்காய் பிஞ்சாக இருந்தால் நிறைய பேருக்கு பிடிக்கும். குழம்பும் நல்ல ருசியாக இருக்கும். ஸோ அந்த வெண்டைக்காய் முற்று விடாமல் இருக்க அதோட மேல் பகுதியும் அடிப்பகுதியும் சிறிதளவு நறுக்கி விட்டாலே போதும். டிப் நம்பர் 2, அப்பளம் நம்ம பொரிச்சிட்டு மிச்சம் இருந்துச்சு அப்படின்னா கவலை வேண்டாம். அதை எப்படி யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். பொரிச்ச அப்பளத்தை நொறுக்கி 2 டீஸ்பூன் துருவிய தேங்காய் நம்ம எடுத்துக்கிறோன்னா அதோட கருவேப்பிலை, பச்சை மிளகாய், புளி, உப்பு மிக்சியில் அரைச்சா நம்மளுக்கு சுவையான உளுந்து துவையல் ரெடி பண்ணிடலாம் ஈஸியாக. டிப் நம்பர் 3, சப்பாத்தி நம்மளுக்கு 24 மணி நேரம் சாஃப்டாக இருக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் ஆசைப்படுவோம். அப்படி சப்பாத்தி சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னா அந்த மாவு பிசையும் போது வெதுவெதுப்பான தண்ணி, சூடான பால் கொஞ்சம் சேர்த்து அதோட ஒரு சிட்டிகை சர்க்கரை மற்றும் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்தா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். டிப் நம்பர் 4, முடி வளர்ச்சிக்கு அற்புதமான தீர்வு வெந்தயம். வெந்தயம் ஊற வச்ச தண்ணீரை டெய்லி நம்ம காலையில் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா அதில் இருக்க எண்ணெய் பசை முடி கொட்டும் பிரச்சனையை சரி செஞ்சு முடி அடர்த்தியாக வளர செய்கிறது. டிப் நம்பர் 5, கொண்டக்கடலை, பச்சை பட்டாணி, மொச்சை இதெல்லாம் நைட்டு நனைய போடுறதுக்கு நம்ம மறந்துடுவோம். அப்படி நனைய போடாமல் இருந்துட்டோம் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணாதீங்க. அதை எண்ணெய் விடாமல் நம்ம நல்லா வறுத்து எடுத்துட்டு குக்கரில் வேக வச்சோம் அப்படின்னா நல்லாவே வெந்துவிடும். டிப் நம்பர் 6, சூடான எண்ணெயில் கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்த பிறகு எதை பொரிச்சாலும் வானிலையில் ஒட்டாது. சப்பாத்தி செய்யும்போது கீழே ஒரு நியூஸ் பேப்பரை விரித்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா தரையில் மாவாகாது. ரவையை தூள் செய்து ஊற வச்சு 2 மணி நேரம் கழித்து தோசை மாவில் கலந்து நம்ம தோசை சுட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வெண்டைக்காயை நறுக்கி வெயிலில் அரை மணி நேரம் வச்ச பிறகு நம்ம வதக்கணும் அப்படின்னா அதோட வளவளப்பு தன்மை நீங்கிரும். டிப் நம்பர் 7, சப்பாத்தி மாவை தண்ணி கலந்து பிசைவதற்கு பதிலாக கீரைச்சாறு, பீட்ரூட் சாறு போன்று நீங்கள் விரும்பும் காய்கறிகளின் சாறுகளை கலந்து பிசைந்து உருட்டி சப்பாத்தி சுட்டெடுத்தால் வித்தியாசமாக இருப்பதுடன் புதுவிதமான சுவையும் கிடைக்கும். ஆப்பிள் துருவல், உலர்திராட்சை அதாவது கிஸ்மிஸ், சீவிய முந்திரியை இட்லி மாவில் கலந்து இட்லி சுட்டெடுத்து கொடுத்தால் குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவார்கள். இது போன்ற பலவிதமான குக்கிங் டிப்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். This video sponsored by Buymout eShopping Private Limited. நம்ம சேனலில் பைமோட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்குறதுக்கு பைமோட்டில் ஷாப்பிங் பண்ணுங்கள். இது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் தாங்க, ரொம்பவே ஜென்யூனாக இருக்குது. இது மொபைல் ஆப்பு தான். ஸோ ஈஸியாக யாருனாலுமே பர்ச்சேஸ் பண்ணலாம். உங்களுடைய மொபைல் நம்பரில் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் ஷாப்பிங்.